வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டாக்ஸ் கன்சல்டன்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அது இல்லாமல் ஜிஎஸ்டி பற்றி நிறைய வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். அதோட வீடியோஸ் எல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் ஜிஎஸ்டின்னு இருக்கும், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அது பேர் வந்து ஜிஎஸ்டி REG 01 சொல்லுவாங்க. இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். இது வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வர்றது தான் வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், அதாவது RCன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து ஃபார்ம் ஜிஎஸ்டி REG 06ன்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்கு வந்து லீகல் ப்ரூஃபும் கூட. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்றதுக்கான ஒரு ஃபார்ம் மட்டும்தான். ஸோ அது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கிடையாது. இந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, உங்களோட ஜிஎஸ்டி நம்பர், லீகல் அண்ட் ட்ரேட் நேம், பிஸ்னஸ் அட்ரஸ், டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் தான் வந்து இருக்கும். இது வந்து நீங்கள் gst.gov.in என்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸ் ப்ரீமிசஸில் டிஸ்பிளேயில் வைக்கணும். இதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த சர்டிஃபிகேட் வந்து வேலிட் தான். நீங்களாக வந்து கேன்சல் பண்ணாலோ இல்லை சஸ்பெண்ட் பண்ணாலோ இல்லை சரண்டர் பண்ணுற வரைக்குமே இந்த சர்டிஃபிகேட் வந்து வேலிட் தான். இதுக்கு ரெனியூவல் எதுவுமே தேவை கிடையாது. நாங்கள் ஜிஎஸ்டி RCயை த்ரூ தமிழ்நாடு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி RCயில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதை பற்றி வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ரிலேட்டடான வீடியோஸை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.